வெல்கம் டு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வித் மதுஸ்ரீ தர்மராஜ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஃபன்னான கம்பேரிசன் தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற கம்பேரிசன். அது ரெண்டுத்துக்குமே இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணோம்னா நம்ம லைஃப் பார்ட்னருக்காக நம்ம சர்ச் பண்ணுவோம். அதில் பார்த்தா எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. நம்ம எப்படி சூஸ் பண்ணோன்னே தெரியாது. அதுக்காக நம்ம சில ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்போம். இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் யார் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள லைஃப் பார்ட்னராகவே சூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் நம்ம லைஃப் பார்ட்னரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். ஆனால் போக போக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப டவுன் ஆகிடும். சரி, அந்த நேரம் பார்த்து தான் மற்றவங்களோட லைஃப் பார்ட்னரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ, நமக்கே அப்படி டவுட் வர மாதிரி ஆயிருக்கும். சரி, ஓகே. இது நம்ம அப்படியே மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்படி சிமிலராக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நிறைய ஸ்கீம் இருக்கும். நம்ம எந்த ஸ்கீமை சூஸ் பண்ணுறதுன்னே தெரியாது. ஆனால் நம்மளுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்கீமை நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் அதோட ஸ்கீம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். ரிட்டர்ன்ஸ் கூட நல்லா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டவுன் ஆகிடும். அந்த நேரம் பார்த்து தான் நம்ம மற்றவங்க கிட்டலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சோஷியல் மீடியாலாம் சொல்லும்போது, நீங்கள் இன்னும் இந்த ஸ்கீமில் பெர்ஃபார்ம் பண்ணுங்க, இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, நீங்கள் இதை சூஸ் பண்ணியிருந்தா இன்னும் ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேரேஜ் ஆகிட்டு நம்ம எப்படி நம்ம லாங் டர்மாக கமிட்மெண்ட்டோடு இருப்போம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம லாங் டர்மாக அதோட கமிட்மெண்ட்டோடு நம்ம இருக்கணும். மேரேஜோட கோலில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வீடு வாங்கணும். அப்புறம் கிட்ஸோட எஜுகேஷனுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். இதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வீடு வாங்குறதுக்காக நம்மளுக்கு நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்கீமை நம்ம செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் நம்ம கிட்ஸோட எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணுற மாதிரியான ஸ்கீம்லையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெல்த் கிரியேஷன் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்து நம்ம நல்லபடியாக சூஸ் பண்ணணும். மேரேஜில் எப்போவுமே நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக, சந்தோஷமாக போகவே போகாது. சண்டை எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் கூட ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவே கொடுக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டைமில் எல்லாமே நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸுங்க. நம்ம லைஃப் பார்ட்னரோட பாஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம பார்க்கவே கூடாது. அப்போதான் அது ஒரு ஸ்மூத்தான மேரேஜ் லைஃப்பை எடுத்துகிட்டு போகும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எந்த ஒரு ஸ்கீம் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டுமே நம்ம ஸ்கீம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை we can consider. அதனால நம்ம பாஸ்ட்டை நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கலாம். ஆனால் நான் சொன்ன இப்போ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் தப்பி தவறி உங்கள் லைஃப்பில் மாற்றி பண்ணிடாதீங்க. அப்புறம் லைஃப் மர்கியா தான். சரி, ஓகே. இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.